வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகிட்டு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுமே வந்து ஒரு முழு கதை விளக்கம் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்சால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம க்ரீன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை பிளாக் சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஸோ அதையுமே மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க guys. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எபிசோட் 1ல் நம்ம க்ரீன்ஸுமே சரி பிளாக்ஸுமே சரி நம்ம ஹேரன் ஹாலை எப்படியாவது வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய பிளாக்கேட் போடணும். இல்லை நம்ம ஹேரனோட வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய சென்டர் பாயிண்ட்டாக பேசியிருப்பாங்க. நம்ம ஓட்டோ ஹைட்டரோட ஸ்மால் கவுன்சிலாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம டேமன் டார்கெரியனாக இருக்கட்டும். ஸோ இந்த ரெண்டு பேருமே நம்ம ஹேரன் ஹாலை வந்து கான்க்யூர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன, ஏன் ஹேரன் ஹால் வந்து மிகப்பெரிய இந்த வாரில் வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், அண்ட் எந்த ஹவுஸ் வந்து அதை கேப்சர் பண்ணுவாங்க, அண்ட் பண்ணால் எதுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் க்ரீன்ஸ்கால் பிளாக்ஸ்க்காக சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வார் டைப் வீடியோஸ்லாம் பிடிக்குமா, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. அண்ட் இந்த வீடியோ வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போகிறோம், க்ரீன்ஸ் அண்ட் ஆல்சோ பிளாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம க்ரீன்ஸ்டே போவோம். ஸோ க்ரீன்ஸ்க்கு வந்து நம்ம ஹேரன் ஹால் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரன் ஹால் வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஹிஸ்டாரிக்கலாக நம்ம ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட் முன்னாடி யார்கிட்ட இந்த ஹவுஸ் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹவுஸ் ஹோர்ட்டை தான் வந்து இருந்துச்சு. நம்ம கிங் ஹேரன் ஹார் தான் வந்து இந்த ஒரு ரீஜன் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஹேரன் ஹாலுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேஸ்டலுங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கேஸ்டல் வந்து ஈவன் நீங்கள் சீஜ் வைக்கணும், ஐ மீன் நீங்கள் பேட்டரி ரேம்ஸ், இந்த ட்ரிபிள் ஷெட்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் சீஜ் வைக்கிறீங்கனாலுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம் இந்த கேஸ்டலுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கே. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேஸ்டலை ஈஸியாக நம்ம ஏகான் நம்ம தன்னோட ட்ராகன்ஸ் வச்சு வந்து பேர்ன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஏகான்ஸ் கான்க்வெஸ்ட்டில் அவருக்கு ஈஸியாகவே ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த ஃபெரோசிட்டி ஆஃப் ட்ராகன்ஸ் நம்ம வெஸ்ட்ரோஸ் ஃபுல்லாகவே சொல்லிச்சுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த இடத்த இப்போ நம்ம டான்ஸ் ஆஃப் த ட்ராகன்ஸ் டைம்லைன் இல்லை நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் டைம்லைனில் யார் ரூல் பண்ணிட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம லாரிஸ் ஸ்ட்ராங். எஸ், நம்ம ஹவுஸ் ஸ்ட்ராங் தான் அந்த இடத்த ரூல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடம் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம க்ரீன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலான்னு சொன்னேன். ஸோ க்ரீன்ஸ் நம்ம லாரிஸ் ஸ்ட்ராங், எஸ் நம்ம க்ரீன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்காங்க. ஏன்னா அவங்க இங்கே போய் கான்க்யூர் பண்ண அவசியம் இல்லை. அவங்க ஜஸ்ட் அவங்களோட ட்ரூப்ஸ் அங்கே அனுப்பிச்சு ஒரு மிகப்பெரிய பிளாக்கேடோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஸ்டாப்பேஜ் அங்கே வைக்கணும். எதுக்குலேருந்து ஸ்டாப்பேஜ் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, மீதி இருக்கிற நார்த்தனர்ஸ், ஐ மீன் இது ஒரு சென்டர் ஆஃப் த வெஸ்ட்ரோஸ் காண்டினென்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹேரன் ஹாலுங்கிற கேஸ்டில். ஸோ நீங்கள் மீதி இருக்கிற நம்ம நார்த்தனர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் நார்த்தனர்ஸ்க்கு வெஸ்ட் சைடில் இருக்கிற நம்ம வேல், ஸோ இந்த ரெண்டு பேருமே நம்ம பிளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த இடத்த கேப்சர் பண்ணி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிவர் ரன். ஸோ இந்த ரிவர் ரன் பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹேரன் ஹால் நம்ம ரிவர் ரன்னே சுற்றி தான் இருக்குது. ஸோ இந்த ரிவர் ரனை யார் ரூல் பண்ணுறான்னு கேட்டால் நம்ம ஹவுஸ் தள்ளி. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹவுஸ் தள்ளி, நம்ம ஹவுஸ் ஆரன், நம்ம ஹவுஸ் டார்க், இந்த 3 பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ இங்கே நீ எந்த ஹவுஸ் சப்போர்ட் பண்ணுற, பிளாக்ஸுக்கா? ஓகே, நானும் அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே நம்ம பிளாக்ஸ் தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம க்ரீன்ஸ் இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிளாக்கேட் கட்டினாங்கன்னா நம்ம ட்ரூப்ஸ், ஐ மீன் நம்ம மென் ஆஃப் இந்த 3 ஹவுசஸ் நம்ம பிளாக் சப்போர்ட் பண்ண வரப்போ இவங்களால அதை தடுத்து நிப்பாட்ட முடியும். ஸோ தடுத்து நிப்பாட்டினாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மீதி இருக்கிற நம்ம பிளாக் டார்கெரியன்ஸ், ஸோ ஹவுஸ் வெலேரியன், இந்த 2 பேருக்குமே செம்மையான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம வெலேரியான்ஸ்க்கும் இந்த நம்ம ரேனியா சைட் சப்போர்ட் பண்ணுறது இந்த 3 மிகப்பெரிய ஹவுசஸ் தான். ஆனால் இந்த 3 பேருமே சப்போர்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஐ மீன் சப்போர்ட் பண்ணுறது எப்படியாவது தடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் நம்ம பிளாக்ஸுக்கு. ஸோ அதனால நம்ம க்ரீன்ஸ் எப்படியாவது இங்கே ஒரு மிகப்பெரிய பிளாக்கெட் கட்டுன்றாங்க. அண்ட் இதை கட்டணும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டணும். ஏன்னா இன்னும் ஹவுஸ் தள்ளி தன்னோட டெசிஷன் இன்னும் எடுக்கலை. பட் சீக்கிரட்டாக அவங்க பிளாக்ஸ் தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. பட் ஹவுஸ் தள்ளி ஒரு டெசிஷனை ஃபைனலாக எடுக்கிறதுக்குள்ளே இதை கட்டினா மட்டும்தான் அவங்களால ஈஸியாக அந்த மெட்டீரியல்ஸ் தான் கொடுக்க முடியும். அண்ட் இதை கட்டிட்டாங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய விஷயம், ஸோ மீதி நம்ம வேல் இல்லை நம்ம ரிவர் ரன் இவங்களுக்கு வெறும் மென் ட்ரூப்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு சப்ளையும் கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நார்த்தன் சைடில் இருக்கிறனால இந்த இடத்த கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா வாரே ஈஸியாக நம்ம க்ரீன்ஸ் வின் பண்ணலாம். ஸோ இது க்ரீன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் உள்ள இடம். ஓகே, ஸோ நம்ம க்ரீன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தாச்சு, நம்ம க்ரீன்ஸ்க்கு இது எந்தளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லி பார்த்தாச்சு. நம்ம பிளாக் சைட்லேருந்து வருவோம். ஸோ பிளாக்ஸுக்கு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நம்ம
கான்கியர் பண்ணணும் இந்த ஹேரன் ஹாலை. ஏன்னா ஹவுஸ் ஸ்ட்ராங் வந்து இதை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹவுஸ் ஸ்ட்ராங் வந்து என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ஒரு லேண்ட் உள்ள ஹவுஸ் இல்லைனாலுமே தே ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங். ஸோ ஸ்ட்ராங் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ஹவுஸ்குள்ளே வர முடியும். பட் ஈவன் தோ நம்ம டேமன் டார்கென் தன்னோட ட்ராகன்ஸ், ஈவன் நம்ம ரெய்னிஸ் வந்து பார்த்தா தன்னோட ட்ராகன்ஸ் எடுத்து வந்தாலுமே இதை கான்கியர் பண்ணி கொஞ்சம் கஷ்டம் தான். பட் தே கேன், ஐ மீன் ட்ராகன்ஸ் வச்சு எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படி போது இதை கான்கியர் பண்ணிட்டாங்கன்னா பிளாக்ஸுக்கு வந்து செம்மையான ஒரு அட்வான்டேஜ். ஏன் நான் சொல்கிறேன்னா, பிளாக்ஸால் வந்து இப்போ 2 விஷயங்கள் பண்ண முடியும். ஒன்று, டிராகன் ஸ்டோனை வந்து ப்ரொடக்ட் பண்ண முடியும், ஐ மீன் தன்னோட ஓன் ரீஜன்ஸு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேண்ட்ஸ்டர்ஸ்டேருந்து வர சப்போர்ட், இல்லை வந்து நம்ம ரீச்டேருந்து வர சப்போர்ட்டை வந்து வந்து எப்படியாவது வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து வந்து நம்ம ஹேரனால் சென்டரில் இருக்கிறனால நம்ம ரீச் அண்ட் நம்ம லேண்ட்ஸர்ஸ் வந்து ட்ரூப்ஸ் ஃபைட் பண்ண வந்தாங்கன்னா அவங்கள வந்து இவங்களால தடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மீதி இருக்கிற 3 ஹவுசஸ், நம்ம டல்லி, நம்ம ஸ்டார்க் அண்ட் நம்ம ஹவுஸ் ஆரன், இந்த 3 ஹவுசஸ்டேமே வந்து எங்களால் வந்து மேன் பவர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தன்னோட குட்ஸ் அண்டு ஃபுட்டு, ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களுமே ப்ரொவிஷன்ஸ், நம்ம ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம பிளாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி அட்வான்டேஜ். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிளாக்ஸுக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுற இந்த 3 ஹவுசஸ் தான். அண்ட் பணம் விஷயங்களை வந்து நம்ம வெலேரியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் வெலேரியன்ஸ் வந்து சி மாஸ்டர்ஸுங்க, அவங்க வந்து சீல வந்து மிகப்பெரிய ஆளுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட யூசஸ் வந்து லேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு சி ஹவுஸ் மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்லேயே வந்து சீல இருக்கிறனால அவங்க வந்து மேபி இப்போதைக்கு அவங்களால வந்து இந்த ஒரு இடத்துல மிகப்பெரிய கான்கியூர் பண்ணி ஒரு பிளாக்கேட் போட முடிஞ்சிச்சுன்னா, லேண்ட் ட்ரூப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஐ மீன் லேண்ட் ட்ரூப்ஸ் நம்ம க்ரீன்ஸ்க்கு போக விடாமல் சேர்றது முடிஞ்சிச்சுன்னா, இவங்களால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஹவுஸ் மார்டல் அவங்க வந்து சிம்பிளாக என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்காங்க. பிகாஸ் ஹவுஸ் மார்டலுக்கு வந்து என்னதான் வந்து எல்லாருமே லெட்டர் சென்ட் பண்ணாலுமே ஹவுஸ் டான், ஐ மீன் அவங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம டானில் வந்து யாருமே வந்து இது வரைக்கும் எந்த ஒரு சைடுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியவே பண்ணல. அண்ட் இவங்க வந்து நம்ம டான்ஸ் ஆஃப் த ட்ராகன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நியூட்ரலாக தான் இருப்பாங்க. பிகாஸ் நம்ம மார்டல்ஸ்க்கு வந்து என்ன வேணும்னா, டிராகன்ஸ் தன்னைத்தானே வந்து அழிச்சிக்கணும். எஸ், இந்த ஹவுஸ் டார்கெட் வந்து தன்னைத்தானே அழிச்சிட்டா நம்ம மார்டல்ஸ்னால் நெக்ஸ்ட்டு பிரின்சஸாக இல்லை வந்து கிங்ஸாக மாறுவாங்க. ஏன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏகானோட ஒரு கான்கியூஸ் அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மற்ற எல்லா 6 கிங்டம்ஸுமே வந்து அவர் கான்கியூர் பண்ணியிருப்பார். பட் நம்ம மார்டல்ஸ், நம்ம டானிஷை மட்டுமே வந்து கான்கியூரே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்க வந்து சிம்பிளாக அந்த ஒரு டாக்டிக்ஸ், ஐ மீன் ஒரு டெசர்ட் ஏரியா தானே, டிராகன்ஸ் மேலே பறந்து வந்தால் ஒளிஞ்சுப்பாங்க, திடீர்னு வந்து டிராகன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து ஈஸியாக நம்ம டிராகன்ஸோட அட்டாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து வந்து எப்படி நம்ம 7 கிங்டம்ஸை ஜாயின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா த்ரூ மேரேஜ் தான். ஸோ இதனாலலாம் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நம்ம பிரின்ஸ் ஓபரின் மார்ட்டன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம நாட் எ லார்ட், தே ஆர் பிரின்ஸ். ஐ மீன் நம்ம ஈக்குவலாக நம்ம டார்கெரியன்ஸ்க்கும் அவங்களும் ஈக்குவல் தான். பட் ஸ்டில் நம்ம டார்கெரியன் ஹவுஸ் தான் ஒரு மெயின் பிரான்ச் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி நம்ம டார்கெரியன்ஸ் வந்து தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டாங்கன்னா இந்த த்ரோன் வந்து மேபி அக்கார்டிங் டு த ரூல்ஸ் வைஸ் நம்ம மார்டல்ஸ் தான் போகும். ஸோ அதனால அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஹைனா மாதிரி யார் வந்து இதில் தோக்க போகிறாங்கன்ட்டு. யார் தோத்தாலுமே அவங்களுக்கு தான் வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். பட் அந்த பெனிஃபிட் வந்து மிக பெருசாக இருக்காது. ஏன்னா இந்த 2 ஹவுஸுமே தன்னைத்தானே ஒரு ஹேர் கூட இல்லாமல் ஃபுல்லாக அழிச்சிட்டா, கம்ப்ளீட்டாக அழிச்சா மட்டும்தான் வந்து விஷயம் வந்து நடக்கும். ஸோ அதனால வந்து அவங்க யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் பொறுமையாக இருக்காங்க. அண்ட் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கர் அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். பிகாஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் யாரும் அவங்கள கேட்கவும் முடியாது. பிகாஸ் தே ஆர் ஈக்குவல் ஸ்டாண்டிங் டு டார்கெரியன்ஸ். ஸோ அதனால அது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம ஹேரனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஏன் ஹேரனால் வந்து கான்கியூர் பண்ணுறவங்களால இந்த வாரே வந்து மாற்ற முடியும்ட்டு. எஸ், இந்த கண்டிப்பாக வந்து க்ரீன்ஸ் அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. க்ரீன்ஸ் வந்து பிளாக்கேட் போடுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம நார்த் இண்டர்ஸை ஸ்டாப் பண்ண முடியும். அப்படி ஸ்டாப் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம பிளாக்ஸை விட அவங்கள்ட்ட வந்து அதிகமான ட்ரூப்ஸ் இருக்கும் ஃப்ரம் நம்ம ஹவுஸ் மார்டல்ஸ், சாரி நம்ம ஹவுஸ் டைரல்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம ஹவுஸ் லேனிஸ்டர்ட்டேருந்து. ஸோ இது வந்து மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும் நம்ம க்ரீன்ஸ்க்கு வாரை வின் பண்ணுறதுக்கு. இதே பிளாக்ஸ் கான்கியூர் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்ரீன்ஸோட ஃபோர்ஸஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹவுஸ் ஆரனால் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான, நம்ம ஹேரனால் கேஸ்டில் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்கிற ஒரு வீடியோ. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஈஸ்டர் எக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டால்டன் கிரேஜாய்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஏகப்பட்ட ஈஸ்டர் எக் கூட சொல்லலாம். அண்ட் இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் அந்த கீழே இருக்க சப்ளிமெண்ட் பெல்க்கான மார்க்கம் பிரச்சனை ஆல்னு போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வார் வீடியோஸ் அண்ட் ஆல்சோ எல்லா டான்ஸ் ஆஃப் த ட்ராகன் புக்ஸ்
அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும் கைஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் யார் ஹேரனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்கியர் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அதை பற்றி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் தென் திஸ் ஹோஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.